உடனே தொடங்கலாம். ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைத்திருந்து கொன்ற பாஞ்சூரும் ஜோசப் மித்தும் நாட்டின் திமிராக வலம் வருகின்றன. மக்களுக்கு தொல்லைகள் பல கொடுக்கின்றன. சிவகங்கை சீமையின் ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்களின் மனதில் கோபம் நீர் பூத்த நெருப்பு போல் உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது. மன்னர் முத்துவரதநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை, அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் தூங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறுநரிகளா இனியும் அனுமதிக்க முடியாது. ஏழை தினம் போல் பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல. நான் விழித்திருக்கும் கண் நோக்கி வேல் ஏந்தி வந்தாலும் இமைக்காமல் எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முரத்தாலை அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள் நாம். நம் தாய் மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியரின் தலைகள் கலர் காய்கள் போல் நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் மணமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராக வேண்டும், படைகள் தயாராக வேண்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை, இல்லை. புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காகத்தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும், நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு